வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 198 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தா கூட மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் ஓரளவு மேலே போக முயற்சி செஞ்சு மேலே போக முடியாமல் 196 பல முறை சப்போர்ட் எடுத்து அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. மிகப்பெரிய ஏற்ற இறக்கம் இல்லை, ஆனால் மார்க்கெட் ஒரு சைடாக மூவ் ஆகிட்டே க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 192 பக்கமாகவோ இல்லை கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இதனால் என்ன அப்படின்றத கொஞ்சம் இந்த ஸ்கேல்லாம் சுருக்கி பார்த்தோன்னா நமக்கு ஓரளவு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். கடந்த 2 வாரமாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா, அதாவது 5ஆம் தேதியிலேருந்து சைடாக தான் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்குது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா நாளும் 196 அப்படின்ற நம்பரை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்திருக்கிறோம். ஆனால் 200 அப்படின்ற இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னு எதிர்பார்த்து அதிலேருந்து செல் பண்ணிகிட்டு இருக்க காரணத்தினால நம்ம தொடர்ந்து 2 வாரமாகவும் லாபத்தில் தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த கான்ட்ராக்ட்லேயும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம். வெள்ளிக்கிழமை மார்க்கெட் 196க்கு மேலே போய் க்ளோஸ் பண்ணனால தான் நம்ம மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 192 பக்கமாக இருக்கிறனால கடைசி 2 வாரம் லோ அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 190, முந்தின வாரம் 190, போன வாரம் 190க்கு கொஞ்சம் கீழே வர முயற்சி செஞ்சு மேலே போயிடுச்சு. மறுபடியும் இந்த இடத்துல வந்து நிற்கிறனால இந்த 190 உடைச்சது அப்படின்னா அடுத்த இலக்கான 183.6 தொடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இன்றைக்கி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்து 196 வரைக்கும் செல் பண்ணி 197 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓரளவு பவுன்ஸ் பேக் கொடுத்து ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற வரைக்கும் அந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் செல் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு குறைவாக இருக்கும். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.